ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. அதான் இது ஒரு சந்தோஷமான தருணத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேணான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணான்னு இருந்தேன். இருந்தாலும் அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஆசம் ஃபீல் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் ஒரு பையன் காட்டுவாசி மாதிரி போட்டு அவன் தான் அந்த பாட்டை வந்து கேப்ரலா கிட்ட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். நடுவில் சின்ன சின்ன விட்டு வருவான். அவன் வந்து இறந்து போயிட்டான் முந்தா நேற்று. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. 28ஆம் தேதி ரேஷ் டிரைவிங், ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்த பையன், ஓட்டுனவன் நல்லா இருக்கான், பின்னாடி உட்காந்த பையன் நம்ம ஆலந்தூர் அந்த நம்ம மீனம்பாக்கம் அந்த ரோட்டில். எங்களால் அவனுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சியும் மாத்திரம்தான் இருக்காங்க. என்னால் இந்த 7-8 நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஜிஹெச்சில் போய், அதாவது தலை உள்ள அடி கிடையாது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, கால் எலும்பு மாத்திரம் உடஞ்சிருக்குன்ற பையன் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நானும் என் டாக்டரும் போய், ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர், அதனால் அவங்கள ஜிஹெச்சில் நாங்கள் விடவே இல்லை. கேட்டு அம்மா அவங்களுக்கு பதில் சொல்லி 6 நாள் ஆகும். 7ஆம் நாள் ஆகாஷ் அரெஸ்டட். அந்த பையன் என்னோடய பெஸ்ட் அசிஸ்டன்ட். ஏஆர்எஸ் டீமில் வந்து அவ்வளோ டான்ஸ்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கூட நாங்கள் மால்தீவ்ஸ்லாம் ஷோஸ் பண்ணி நிறைய இருந்தோம். நான் எதுவும் சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இப்போ கூட மீடியா, இப்போ வரணும்னு படம் பார்க்க வர மக்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க. ரேஷ் டைம் வேணாம். வண்டின்றது வந்து சௌரியமாக போகிறதுக்கு அது மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது போதும். எனக்கு வந்து ஃபுல்லாக கைகாலெலாம் உதறுது. ஏன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து அவன் பாட்டை போட்ட உடனே அந்த பையன் தான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி 2-3 ப்ரமோஷன்ஸ் அங்கே பண்ணியிருக்கான் அந்த பையன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, வரப்போகுது. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது மாதிரி ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், அந்த பசங்க ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ், அவங்க நட்சத்திரான்னு ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வர 8:40க்கு நடந்திருக்கு. அந்த 1 hour கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம். டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஜிஹெச், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி 1ஆம் தேதி எங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்து ஓடி போய் பார்த்தோம். மேலே போனால் அந்த ஸ்கேன் ஒன்று தான் இருக்குது, அது ரிப்போர்ட் வரத்துக்கு 6 மணி ஆகும். இது மாதிரி நான் வந்து இதை வந்து கவனத்துக்கு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, எவ்வளோ இன்றைக்கி தலைவர்கள் எல்லாம் கட்சியில் வரவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் யாராவது அவங்க அசிஸ்டண்ட்டாவது இருந்து அங்கே இருந்து பாருங்கள். ஒரு பிஜி தான் அட்டன் பண்ணுறாங்க. நல்ல டாக்டர்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக கண்டே பிடிக்க முடியாமல் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி, நிமோனியா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. வந்தவுடனே உள்ளே என்ட்ரி பண்ணவுடனே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்கனாலே போதும். ஆனால் அவங்கவுங்க ரவுண்ட்ஸில் அவங்கவுங்க வந்து போயிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எங்களுக்கே வந்து இந்த நிலமைனா, ப்ளீஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப இன்றைக்கி மக்கள், இன்றைக்கி மீடியா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்கள, இந்த இது முடித்தோன்னே அடுத்ததுக்கு போவீங்க. ப்ளீஸ் எல்லாம் ஹெல்மெட், எல்லாம் சேஃப்டியாக போங்க. இது மாத்திரம் இது மக்களுக்கு, அதை தான் நான் சந்தோஷமான நேரத்தில் இதை ஷேர் பண்ண வேணான்னு லாஸ்ட்டாக முடியும் போது நிக்கில் சார்கிட்ட அதை சொன்னேன். இது ரொம்ப முக்கியமானது. என்னோடய இழப்பு இல்லை, அவங்க அம்மா, அந்த குழந்தைங்க. எங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இவன் மூச்சு விடுவானா, அந்த பிபி இறங்கும் ஏறும். இது பசங்க, யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி ஃபேமிலிஸ் ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் நம்ம ரோட்டில் பார்க்குறோம். ப்ளீஸ் கையெடுத்து குமுறேன். இனிமேல்ட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மைக் கிடைக்குதோ இதை நான் அவேர்னஸாகவும் சரி, நான் எல்லாருக்குமே மக்களுக்கு சொல்லுவேன். ஆகாஷ் மாரி வேறு யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. நன்றி.